எதுக்காக தலையிடணும்? அவங்க கூட்டம், அவங்களுடைய சொந்தம் பந்தம், அவங்களுடைய இன பந்துக்கள் கேட்கிறாங்க, அவங்களோட ஒப்படைச்சிருவோம். அப்புறம் அவங்களை கொண்டு இங்க பெரிய புதிய ஒரு மார்க்கத்தை இங்க நிலைநாட்டிடக்கூடாது இல்லையா என்று சொன்ன போது நஜாஷி மன்னர் சொன்னார், என்னுடைய நாட்டில் அடைக்கலமாக யார் வந்தாலும் அநீதம் இழைக்கப்பட மாட்டார். லா உல்லாஹி லா உஸ்லிமுஹும் லிஅஹதின் ஹத்தா அஸ்மா கலாமுஹும். நான் அவங்களை கூப்பிட்டு கேட்பேன், அவங்கள்ட்ட என்ன மிஸ்டேக் இருக்கு, என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத நான் கூப்பிட்டு கேட்பேன். வாகிஃப அலா அகீதத்திஹிம், அவங்களுடைய அகீதா என்ன, அவங்களுடைய சித்தாந்தம் என்ன என்பதையெல்லாம் நான் பார்ப்பேன். அவர்கிட்ட ஷர்ரு இருக்கு, கேடு இருக்கு, அவங்க சரியான ஆட்கள் இல்லைன்னு சொன்னா திருப்பி ஒப்படைச்சிடறேன் அவங்கள்ட்ட. ஆனா அதே சமயத்தில் அவங்க கயிறுல இருந்தா, சத்தியத்தில் இருந்தா, நேர்மையில் இருந்தா நான் ஒப்படைக்க மாட்டேன். கூட்டுவாங்க, உடனே நடக்கட்டும். அவங்களை கூப்பிட ஆள் அனுப்பியாச்சு. உடனே அவர்கள் என்ன செய்தார்கள், கூப்பிடுறதுக்காக ஆட்கள் போனாங்க. அந்த சஹாபிகள் அவங்க பல வேலைகள் இருந்தாங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி மன்னர் உங்களை அழைக்கிறார் என்று சொன்னதும் எல்லா சஹாபாக்களும் ஒன்னா கூடிட்டாங்க. கூடி உட்கார்ந்து அவங்களோட கல்புல பயம் வந்துருச்சு. அவங்களுக்கு இந்த 2 பேர் வந்ததெல்லாம் தெரியாது. எதுக்கு அழைக்கிறாரோ தெரியலையே, நீங்க வந்து வேற மார்க்கம், நாங்க வேற மார்க்கம், நீங்க என்ன செய்ய போறீங்க, இங்க ஃபித்னா ஏற்படுத்த போறீங்க அப்படின்னு கேட்டா என்ன செய்யறது, நம்ம மார்க்கத்தை பத்தி கேட்டா என்ன செய்ய, ஏது செய்ய என்றெல்லாம் ஆலோசனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதுல மூத்த சஹாபிகள் சொன்னாங்க, என்ன சொல்வதுன்னு கேக்குறீங்க இல்லையா, நகூலு மா காலல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல ஃபீ கிதாபிஹி வ நுஅலினு மா ஜாஅனா பிஹி நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ரப்பிஹி. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வேதத்துல என்ன சொன்னானோ அதை அப்படியே நம்ம சொல்லிடுவோம். என்ன சொன்னானோ அதை நம்ம அப்படியே சொல்லுவோம். தன்னுடைய ரப்பை பற்றி நம்முடைய உயர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை அறிவித்தார்களோ, எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ, எப்படி நமக்கு வாழ்க்கை முறையை வணக்க முறையை சொல்லி தந்திருக்கிறார்களோ அதை அப்படியே நம்ம சொல்லுவோம். அதுக்கு மேல அல்லாஹ் பாதுகாத்துக்கிடுவோம். அது அல்லாஹ்வுடைய பொறுப்புல விட்டுருவோம். எல்லாரும் உள்ள போனா அப்பதான் பார்த்தா அங்க அம்ர் இப்னு ஆஸும் அப்துல்லா இப்னு ரபியா 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. ஆஹா, இவர்களுடைய வேலை தானா இது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. உள்ள போனாங்க. அவர்களுக்கு மத்தியில பார்த்தா எல்லாம் அமைச்சர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அறிஞர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்கலாம் அவங்களுடைய வேதத்தினுடைய கிதாபுகள் அப்படி விரிச்சு வச்சிருக்கிறாங்க, இஞ்சியில விரிச்சு வச்சிருக்கு, அது சம்பந்தமான தப்சீர்களும் விரிச்சு வச்சிருக்கிறாங்க எல்லாம். உள்ள போனா அஸ்ஸலாமு அலைக்கும் என்று இந்த சஹாபிகள் சலாம் சொல்றாங்க. அவர் அந்த சலாமை கேட்டுக்கொண்டார். அப்போ அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, மாலக்கும் லா தஸ்ஜுதூன லில் மலிக். இந்த சஹாபிகளை பார்த்து கேட்கிறாங்க, மாலக்கும் லா தஸ்ஜுதூன லில் மலிக். அம்ர் இப்னு ஆஸ் ஆரம்பிச்சாச்சு, என்ன இங்க வந்தா அந்த மன்னருக்கு சுஜூது செய்யணும், நீங்க ஏன் சுஜூது செய்யல, ஆரம்பத்திலேயே குழப்பவாதிகள் தான் நீங்கள் என்று சொன்னதும் அவங்க சொன்னாங்க, இன்னனா லா நஸ்ஜுது இல்லா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சுஜூது செய்ய மாட்டோம் என்று சஹாபிகள் அடிச்சாங்க. ஃபஹஸன் நஜாஷி ரஸஹு, மன்னர் ரஜாஷி தலைய உயர்த்திட்டாங்க. இஅஜாபன் பிமா காலு, அவங்க சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா துனியால யார் அப்படி சொல்றது இல்ல. அது ஒரு மன்னனினுடைய தளத்திலே வந்து நாங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சுஜூது செய்ய மாட்டோம் என்று சொன்னதும் அவர் அப்படியே ஒரு திகைத்து அப்படி ஒரு பார்வை பார்க்கிறார். வநலர இலைஹி ஃபி ரிஃப்கின், அதே சமயத்துல ஒரு நட்போடும் அவங்கள பார்க்க ஆரம்பிச்சார். அப்படியா, சரி, நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுடைய மார்க்கம் என்ன, நீங்க ஏன் உங்களுடைய கவுமுடைய கூட்டத்தாரனுடைய மார்க்கத்தை நீங்க பிரிஞ்சிருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்லாம் கேட்டதும் சையதுனா ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அலிநாயகத்தினுடைய சகோதரர், ரொம்ப அழகாக பேசக்கூடியவங்க, அவங்க எழுந்து வந்தாங்க. ஐயுல் மலிக், மரியாதைக்குரிய அரசர் அவர்களே, நாங்க வந்து எங்களுடைய மார்க்கத்தை நாங்களா என்ன செய்யல, புதுசா உற்பத்தி பண்ணல. எங்களிடத்திலே எங்களால் அறியப்பட்ட ஒரு தூய்மையான நேர்மையான சங்கையான குடும்பத்தை சார்ந்த சையதுனா முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த மார்க்கத்தை தன்னுடைய ரப்பிடம் இருந்து எங்களுக்கு கொண்டு வந்து தந்தாங்க. பிதீனில் ஹுதா வல் ஹக், நேரிய மார்க்கம், சத்திய மார்க்கம். வ அக்ரஜ்னா மின ظுலுமாத்தி இலன் நூர், எங்களை வழிகேட்டில் இருந்தும் இருளில் இருந்தும் வெளிச்சத்துக்கும் நேர்வழிக்கு எங்களை கொண்டு வந்து அவங்க சேர்த்தாங்க. நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா, ஜாஹிலியாக்களாக இருந்தோம், சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தோம், குடும்பங்களை துண்டிக்கக்கூடியவர்களாக இருந்தோம், செத்து போனவைகளை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தோம், என்னென்ன கெட்டதுனா இருக்குதோ, மது அருந்துறது, பெண்களோடு தொடர்பு கொள்வது, இதெல்லாம் செய்தோம். அண்டை வீட்டுக்காரர்களை துன்பப்படுத்தி அதிலேயே இன்பம் காணக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம். எங்கள வலிமையானவர்கள் வலிமை இழந்தவர்களான பலகீனவர்களை அடக்கி ஆண்டோம். இப்படி எத்தனை அட்டூழியங்கள் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம்.
இந்த நிலையில் தான் இப்படி கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த போது எங்களுக்கு மத்தியிலே எங்களோடு இரத்தத்தோடு கலப்புடைய அற்புதமான ஒரு மனிதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரப்புல் ஆலமீன் நபியாக அனுப்பி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நேர்வழி காட்டினான். அவர்களுடைய உண்மை, அவர்களுடைய அமானத்து நம்பிக்கை தன்மை, அவர்களுடைய பத்தினித்தன்மை, இவைகள் எல்லாம் நாங்கள் மாத்திரமல்ல இவர்களும் அறிவார்கள். அவங்க எப்படி தூய்மையான ஆளுங்கிறத சிறு வயதில் இருந்தே கூட ஒரு சின்ன விஷயத்திலும் கூட தவறான விஷயத்திலும் கூட ஈடுபடாம பாதுகாக்கப்பட்டவர்கள். இது எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். நாங்க அவர்களை எல்லாம் நாங்களும் சரி இவர்களும் சரி அவர்களை அல்லமீன் அல்லமீன் தான் அழைச்சிட்டு வந்தோம். எல்லாரும் அல்லமீன் தான். இந்த சத்தியத்தை கொண்டு வந்தது இவங்க மாறி போயிட்டாங்க. அவங்க இந்த சத்தியத்துக்கு வருவதற்கு தயாராக இல்லை. எங்களை அவர்கள் தூண்டினார்கள். எதன் மீது? அலா இகாமத்திஸ் ஸலா, இகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவதன் மீது, ஜகாத் கொடுப்பதன் மீது, நோன்பு பிடிப்பதன் மீது, எங்களுடைய கழுத்துக்களிலே நாங்கள் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சிலை வணக்கத்தை அதை விட்டு கழட்ட வேண்டும் என்று எங்களுக்கு அவங்க போதிச்சாங்க. அதே மாதிரி பேசுவதாக இருந்தால் உண்மையைத்தான் பேச வேண்டும். அடுத்தவர்களுடைய அமானத்தை நீங்கள் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். குடும்பத்தை சேர்ந்து நடத்த வேண்டும். அடுத்த வீட்டுக்காரர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள், அயலாரோடு மிக அன்போடும் பரிவோடும் பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். பாவமான காரியங்களை விட்டு உங்களுடைய கஃபை நீங்கள் தடுத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் இரத்தத்தை ஓட்டுவதை விட்டு மக்களை நீங்கள் பாதுகாக்கணும் என்று அவர்கள் சொன்னார்கள். கெட்டவைகள் எதுவோ அதையெல்லாம் எங்களை விட்டு தடுத்தார்கள். கவுலு ஜூர், பொய் சத்தியம் செய்வது, அதே மாதிரி செத்து போனவைகளை, யத்தீம்களினுடைய பொருள்களை சாப்பிடுவது, இவைகளெல்லாம் விட்டு எங்களை தடுத்தார்கள். ஃபஸத்தக்னாஹு வஆமன்னா பிரிசாலத்திஹி வத்தபஅனா மா ஜாஅ பிஹி. எனவே நாங்கள் அவர்களை உண்மைப்படுத்தினோம். அவர்கள் கொண்டு வந்த ரிசாலத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அவர்களை நாங்கள் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது நாங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவோம். வஹர்ரம்னா மா ஹர்ரம அலைனா, அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் எங்கள் மீது ஹராமாக்கினார்களோ அதெல்லாம் நாங்கள் ஹராமாக்கிட்டோம். எதையெல்லாம் எங்களுக்கு ஹலால் ஆக்கினார்களோ அதையெல்லாம் நாங்கள் ஹலால் ஆக்கி விட்டோம். இதுதான் எங்களுடைய நிலை. இந்த நிலையை பார்த்து இந்த எங்களுடைய கவும்கள் என்ன இப்படி இருந்தவர்கள் இப்படி ஆகிட்டாங்களே என்று பழைய நிலைக்கு வரணுங்கிறதுக்காக எங்களை வற்புறுத்தினாங்க. நாங்க அதற்கு என்ன செய்யல, விட்டு கொடுக்க இல்லை, போராடினோம். அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக எல்லா வழியையும் நாங்கள் முயற்சி செய்தோம். அது மாத்திரமல்ல, அவர்களிடமிருந்து ஒதுங்கி இருந்தோம். அவர்களிடத்தில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க விட்டு ஒதுங்கிக்கங்க என்று கேட்டோம். எதற்குமே அவர்கள் என்ன செய்யல, ஒத்து வரல. மாறாக எங்களை அநியாயப்படுத்தினார்கள், துன்பப்படுத்தினார்கள், உணவு தடை செய்தார்கள், பசியும் பட்டினியிலும் தாகத்திலும் எங்களை போட்டார்கள், எங்களை அநியாயம் செய்தார்கள், அடித்தார்கள், வேதனைப்படுத்தினார்கள், மக்கள் தெருக்களிலே செல்லும் பொழுது எங்களை கேவலப்படுத்தினார்கள். எனவேதான் எங்களுக்கு சரியான ஒரு புகலிடம் வேண்டும் என்று விரும்பினோம். எங்கள் தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பற்றி சொல்லி, உங்களிடத்தில் சென்றால் நிச்சயமாக நீங்கள் அநீதம் இழைக்கப்பட மாட்டீர்கள், அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான மனிதர் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்ன போது இதையெல்லாம் அப்படி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த சையதுனா நஜாஷி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி தலையாட்டிட்டு சொன்னாங்க, சரி, இறைவனிடமிருந்து வேதங்கள் வருகிறது என்று சொன்னீர்கள், அப்படி உங்களுடைய நபிக்கு வந்திருக்கக்கூடிய வேதங்கள் உங்களிடத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா இருக்கு அப்படின்னா அதை படிச்சு காட்டுங்க. சையதுனா அலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா உடைய சகோதரர் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக அற்புதமாக அதை என்ன செஞ்சாங்க, ஓதி காட்டினாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வذ்குரு ஃபில் கிதாபி மரியம் இத் இன்தபதத் மின் அஹ்லிஹா மக்கானன் ஷர்கிய்யா فاتخذت من دونهم حجابا فأرسلنا إليها روحنا فتمثل لها بشرا سويا قالت إني أعوذ بالرحمن منك إن كنت تقيا قال إنما أنا رسول ربك لأهب لك غلاما زكيا قالت أنى يكون لي غلام ولم يمسسني بشر ولم أك بغيا قال كذلك قال ربك هو علي هين ولنجعله آية للناس ورحمة منا وكان أمرا مقضيا فحملته فانتبذت به مكانا قصيا فأجاءها المخاض إلى جذع النخلة قالت يا ليتني مت قبل هذا وكنت نسيا منسيا
فناداها من تحتها ألا